அவங்களால உங்களை ஹர்ட் பண்ண முடியும். ஆனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களோட டிசிஷன் தான். யாராலும் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கலாம், எதனும் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அதை எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரெடியாகவே இருக்க மாட்டீங்க. உங்களோட ஹார்ட் பீட் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகும். உங்களோட மைண்ட் ஃபுல்லாக பயங்கர நாய்ஸாக இருக்கும், பயங்கர ஃபயராக இருக்கும். இதெல்லாம் என்னென்னு ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணிடுவீங்க. உங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணுவீங்க, நீங்களும் அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவீங்க. மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா யோசிக்காமல் வந்து ரிப்ளை பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு சைலன்ஸ் வரும். அப்போ தான் இப்படி பேசிட்டுமே அப்படின்னு வந்து ஒரு ரிக்ரெட் வரும். அங்கே கிளியராக சொல்லணும்னா அவங்க சொன்னது உங்களுக்கு ஹர்ட் ஆச்சு தான், அதுவும் ரொம்ப முக்கியம்தான். நீங்களும் அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ணுறீங்க தான். நீங்கள் ஹர்ட்டே ஆகாத மாதிரி நடிக்கணும், இல்லை உங்களை அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அதுதான் இங்கே முக்கியம். மற்றவங்க உங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க, மற்றவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத உங்களால் டிசைட் பண்ண முடியாது. அந்த ஒரு மொமெண்ட் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க, அது எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றத உங்களால் வந்து டிசைட் பண்ண முடியும். நம்ம கோபமாக இருக்கிறது, ஹர்ட் ஆகிறது, இது எல்லாமே வந்து நார்மல். ஆனால் உடனே ரியாக்ட் பண்ணுறது அந்த விஷயத்த, நம்மளோட பெயினை இன்னும் தான் அதிகமாக்கும். நிஜமாவே நமக்குள்ள என்னதான் நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா உடனே நம்மளோட பிரெயின் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு டேஞ்சர் வருது, அதை நான் சென்ஸ் பண்ணிட்டேன், ஸோ உன்னை நீயே டிஃபெண்ட் பண்ணிக்கோ, உடனே நீ வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண, ஆக்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லும். சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏதோ சூடான ஒரு பாத்திரம் தொடுறோம் அப்படின்னா உடனே வந்து கை டக்குன்னு எடுத்துப்போம். ஸோ உனக்கு இது டேஞ்சர், அதனால உடனே ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது பிரெயினோட சிக்னல். அங்கே ரியாக்ட் பண்ணுறது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட். ஆனால் ஏதோ ஒரு வேர்ட்ஸ், வார்த்தை வந்து நம்மளுக்கு ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னா அங்கே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணோம்னா டேமேஜ் தான் ஆகும். அதனால தான் இங்கே ஒரு கேப் தர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே அப்படியே ஒரு பாஸ் பட்டனை அமுத்திடணும். பெருசாக கேப் விடணும் அப்படின்லாம் இல்லை. அதே மாதிரி அங்கே நம்ம பேசவே கூடாது அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட் போதும். ஜஸ்ட் ப்ரீத் பண்ணுங்க. அது வந்து உங்களோட பிரெயினுக்கு சொல்லும் நான் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு. அந்த ஒரு சின்ன பாஸ் வந்து நம்மளோட ரியாக்ஷனை ஸ்லோ பண்ணும். அந்த ஒரு சின்ன ஸ்பேஸ் நம்மளுக்கு என்ன வேணும்னு வந்து சூஸ் பண்ண வைக்கும். நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ண இந்த பாஸ் வந்து யூஸ் ஆகும். அந்த ஒரு ஸ்பேஸுமே நம்மளை பேச வந்து அலோவ் பண்ணும். நம்மளுக்கு என்ன பவுண்ட்ரிஸ்ன்னு வந்து நம்மளுக்கு செட் பண்ண அலோவ் பண்ணும். அதே மாதிரி நம்ம பேசும்போது கிளாரிட்டியாக பேசுவோம், அந்த பெயின்ல இருந்து பேச மாட்டோம். அவங்க வேணா அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த ஹர்ட் வந்து அதிகம் ஆகணுமா இல்லை அங்கேயே வந்து முடியுமா அப்படின்றத நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஏன்னா ரியாக்ட் பண்ணுறதுன்றது ஒரு ஆட்டோமேட்டிக்கான விஷயம். ஆனால் நீங்கள் ஹர்ட்டாக இருக்கும்போது கூட காமாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த். அவங்க உங்களை ஹர்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னு வந்து டிசைட் பண்ணுங்கள்.